சொந்தமாக யூடியூப் சேனல் நடத்த வேண்டுமா? நீங்களும் பிரபல ஆங்கர் ஆக வேண்டுமா? உடனே சேருங்கள் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம். கான்டாக்ட் 7388242242. துருக்கி பல்கலைக்கழகத்துடன் போடப்பட்ட ஒப்பந்தம் நாட்டு நலன் கருதி நிறுத்தி வைக்கப்படுவதாக ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் அறிவித்துள்ளது. பெஹல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடியாக இந்தியா ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை மேற்கொண்டது. மே 7ஆம் தேதி முதல் இந்தியா நடத்திய தாக்குதலில் 100க்கும் மேற்பட்ட பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டனர். இதையடுத்து இந்திய எல்லைப் பகுதிகளில் பாகிஸ்தான் ட்ரோன் தாக்குதலை நடத்த முயன்றது. அவற்றை இந்தியாவின் வான் பாதுகாப்பு அமைப்புகள் இடைமறித்து அழித்தன. பாகிஸ்தான் பயன்படுத்தியவை துருக்கி நாட்டைச் சேர்ந்த காமிகாஸ் எனப்படும் தற்கொலை படை ட்ரோன்கள் என்பதை இந்தியா உறுதிப்படுத்தியது. மேலும் பாகிஸ்தானுக்கு உதவ 2 ராணுவ அதிகாரிகளை துருக்கி அனுப்பியதாகவும் இந்தியா நடத்திய பதிலடி தாக்குதலில் அவர்கள் கொல்லப்பட்டதாகவும் செய்தி வெளியானது. இந்நிலையில் துருக்கி பல்கலைக்கழகத்துடன் போடப்பட்ட ஒப்பந்தம் நிறுத்தி வைக்கப்படுவதாக ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் அறிவித்துள்ளது. இதுகுறித்து JNU வெளியிட்ட செய்திக்குறிப்பில் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் மற்றும் துருக்கியின் இனோனு பல்கலைக்கழகம் இடையே மேற்கொள்ளப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தமானது தேசிய பாதுகாப்பை கருத்தில் கொண்டு அடுத்த அறிவிப்பு வரும் வரை நிறுத்தி வைக்கப்படுகிறது. தேசத்துடன் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் ஒன்றாக நிற்கிறது. நாட்டு நலனே முதன்மையானது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே துருக்கிக்கு சுற்றுலா செல்ல முன்பதிவு செய்த இந்தியர்கள் தொடர்ந்து ரத்து செய்து வரும் நிலையில் இப்போது கல்வி தொடர்பான ஒப்பந்தமும் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது.